வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ் சீசன் 1 எபிசோட் 51. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாஸ் நம்ம இன்னும் ஏன் எதுவுமே செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு டீமன் கோல்டன் ஏபியை பற்றி கேட்க, நமக்கான நேரம் இன்னும் வரல, ஹோலிசன் அவன் இந்த ட்ரையலில் இன்னும் வந்து முடிக்கலை, நம்ம வந்து காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஏபி அவனோட டீமன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். இந்த மல்டிபிள் பிரேக் த்ரூவை கான்ஸ்டியூஷன் ட்ரையலை அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். இப்படி ஒன்று நடக்கிறத நான் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஜூவும் சொல்ல, அவனோட தம்பியும் பிரதர் நீ என்ன சொல்கிற, இது வந்து ஸ்காட் கான்ஸ்டியூஷன் ட்ரையல் மட்டும் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, ஜூவும் சொல்கிறான், அவன் அன்னைக்கு உன்னை உயிரோட விட்டதுக்கு நீ அவனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும், அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்குது. எல்லோரும் வந்து பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லி மற்ற பீப்புள் எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க. ரியல் கார்டு கான்ஸ்டியூஷன் ட்ரையலே அது இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் அதை பார்க்குறாங்க. ஹீரோ மேலே வந்து பெரிய அட்டாக் வந்து விழுந்துட்டுருக்கு. ஹீரோவால் அதை தாங்கவே முடியல. நான் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டர் அங்கேருந்து கிளம்ப, கிங் மேடியும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி விட, ஹீரோ மேலே விழுகிற அடி எல்லாமே ஹோலி மாஸ்டர் அங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோல்டன் ஏபியும் நமக்கான நேரம் வந்துருச்சு, இதுதான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்ருக்கான். ஹோலி மாஸ்டர் மேலே பெரிய அடி வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போ வந்து விடாதீங்க, தாய் சுஜி ஸ்காட் கான்ஸ்டியூஷன் ட்ரையலில் இப்போ இன்வால்வ் ஆனதுனால ஹெவன் அவளை கண்டிப்பாக வந்து தண்டிப்பாங்க. நமக்கான நேரம் இதுதான். இப்போ நாம் அவளை போய் வந்து அட்டாக் பண்ணலாம், போய் அவளை போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி டீமன்ஸ் கிட்ட சொல்ல, டீமன்ஸ் எல்லாம் ஹோலி மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. அதை தாய் சுஜியை வந்து பார்த்துடுறாங்க. ஜியோஸும் உன்னை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்காக என்னுடைய பிளட்டில் 5 ட்ராப்ஸை இந்த இடத்துல நான் விட்டுட்டு போகிறேன். ஸ்காட் கான்ஸ்டியூஷன் ட்ரையலில் அது ஒன்றை வந்து பாதுகாக்கும். தேங்க்யூ தாய் சுஜி, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த டீமன்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணுங்கள், நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொல்ல, என்ன நீங்கள் வந்துட்டு இங்கே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பேரியரை விட்டு நீங்கள் வந்து வெளியில் போகணும். உங்களில் யாராவது இன்னசென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெளியில் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டர் அந்த டீமன்ஸை பார்த்து சொல்ல, தாய் சுஜி இப்போ ரொம்பவுமே வந்து வீக்காக இருக்கான், இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ், அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் கூட டீமன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க. இங்கிட்டு இருக்க ஹியூமன்ஸும் ஹோலி மாஸ்டர் அவங்க டீமன்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இப்போ தோற்று போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கையை இழந்த மாதிரி, நம்மளாம் வாங்க அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீமன்ஸை வந்து எதிர்த்து சண்டை போட ஹியூமன்ஸும் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ மேலே அட்டாக் பெரிய அட்டாக் இன்னொன்று விழுக ஹீரோ வந்து ரத்தம் வந்து எடுத்துடுறான். ஹோலிசன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்டருமோ அங்கே வந்து பதற, ஹோலிசன் இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ வந்து பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிங் மேடி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. டிடெக்டட் ஹாஸ்ட் கனெக்டட் டு ஹியூமன் கென்ஸ் பாடி கலரில் கார்டு கான்ஸ்டியூஷன் ட்ரையலோட கிளைமேக்ஸே வந்து இப்போ தான் வருது, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர. ஆமாம் சிஸ்டம், ஹியூமன் கென்னஸ் பிளட்டி கலர் லக் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹோ உங்களுக்கு அதை பற்றி தெரியணுமா, ஒரு ரிவர் முழுக்க பிளட்டில் ஓடுது, அது மேலே சடலங்கள் எல்லாம் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரோல் வந்து ஹீரோ முன்னாடி ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தா ரத்த ஆரையங்க ஓடிட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து செத்து போய் கிடக்காங்க. ஆமாம் இது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பார்க்குறான். இந்த ரிவரில் இருக்க இந்த பிளட்டெல்லாம் பார்க்கும்போது இது மனுஷங்களோட ரத்தம் போல் தெரியுதே, இவ்வளோ ரத்தங்கள் அந்த இடத்துல ஓடுது அப்படின்னா எத்தனை மனிதர்கள் தான் அங்கே வந்து இறந்து போய் கிடக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட கேட்க, சிஸ்டமும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்களே, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட் ஹாஸ்ட், ஹியூமனோடைய ரத்தம் தான் அது எல்லாமே, இப்போ மனித குலமே இப்போ ரொம்பையும் சங்கடமான நிலையில தான் இருக்கு. ஆமாம் இது என்னது, மனுஷங்களே ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி அவங்கள வந்து சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்கள வந்து கொன்னுக்கிறாங்க, எதுக்கு இப்படிலாம் நடக்குது, ஆமாம் இது என்ன இடம் இது, ஹியூமன்ஸ் எல்லாம் எதுக்கு இப்படி பீஸ்ட் மாணிக்கு நடந்துக்கிறாங்க, இதை எதுக்கு என்கிட்ட வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட கேட்க, ஓ இதை உங்களுக்கு எதுக்காக காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா, ஹெவன்ஸ் தான் உங்களுக்கு இதை கிளாஸிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்துட்டு சிஸ்டமும் சொல்ல, என்னுடைய மனசை இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு தண்ணி போல் வச்சுக்கிறணும், ஒரு காற்று போல் நான் வந்து அலைய விடக்கூடாது. ஹோலிசன் அவர் ட்ரையலை ஓவர் கம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்டர் மோவும் பார்க்க, உண்மைக்குன்னே துறை டிசபிள் அவன் வந்து அமேசிங் தான், இதுதான் ஃபைனல் பேஸ், அவன் கொஞ்ச நேரம் காத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கிங் மேடி நம்ம ஹீரோ பார்க்க, ஒருத்தன ரெட் கலரில் அப்படியே பிளட்டால் ஆன மாதிரி வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டில் நிற்க, ஹீரோவும் நல்லா பெருசாக வந்துட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவன் மேலே போய் ஒரே ஒரு பஞ்சு தான் பண்ணுறான், அவன் இருக்கடம் தெரியாமல் வந்து அழிஞ்சு போயிடுறான். கிங் மேடி அதை பார்த்துட்டு துரோகி டிசபிள் உண்மைக்குன்னே அமேசிங் தான், அவன் ஃபைனல் பேஸில் வந்துட்டு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து சந்தோஷப்பட, இங்கே ஃபேமிலிஸ் அந்த தான் பார்க்குறான். உண்மைக்குன்னே ஹோலிசன் அவர் திறமையானவர் தான், இந்த ட்ரையலில்
அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் போட்லேருந்து பார்க்க இங்கிட்டு உள்ள டீமன்ஸ் எல்லாம் பார்க்குது. ஐயோ அவன் இந்த ட்ரையலில் வந்து பாஸ் பண்ணிட்டான், அவன் இப்போ சாகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து அங்கிட்டு பயந்துட்டு இருக்கேன். மாஸ்டர் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையலை ஓவர் கம் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தீங்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிங் மேடியை பார்த்து கேட்கேன். ஏய் நீ வந்து அசையாத, உனக்கு வந்து அடிபட்டிருக்கேன் மாஸ்டர், உங்களுடைய லெசன் அது உண்மைக்குனே வந்து எக்ஸலண்ட் தான். இந்தா முதல்ல இந்த ரெக்கவரி பில்லை வந்து முதல்ல கூடி, உன்னுடைய பாடி எல்லாமே இது வந்து சீக்கிரமே சரி பண்ணிடும். தேங்க்யூ மாஸ்டர். ஹோலி மாஸ்டர் இந்த பார்டரில் வந்து உனக்கா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வந்து அடிபட்டிருக்கு, இதை நீ உன்னுடைய மனசில் வச்சுக்கணும், ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இதை நீ ரீபே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கிங் மேடி நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, நீங்கள் கவலையே படாதீங்க மாஸ்டர், நான் கண்டிப்பாக ப்ராப்பராக ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வில்லத்தனமாக வந்து சிரிக்கேன். ஹீரோ கிட்ட வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லுது, இந்த லிட்டில் மேன் அவன் வந்துட்டு ஒன்று ரீபே பண்ணணும் அப்படின்னா அவனுடைய ஓன் பாடியை மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிஸ்டமும் சிரிக்குது. டப்புன்னு பார்த்தா வானத்தில் ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்குது. ஆமாம் என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டான். என்னது ஹோலி மாஸ்டர் அவங்க வந்து தோத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிங் மேடி அங்கே வானத்தை பார்க்க, ஹோலி மாஸ்டர் அவங்க இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. டீமன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து தோற்று போயிட்டாங்க, மற்ற இனத்தை சேர்ந்தவங்களாம் ஹியூமன் டெரிட்டரியை விட்டு உடனடியாக வெளியில் போயிருங்க, அதுதான் நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி கோல்டன் ஏபியோட ஆட்கள் மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்களே தவிர கோல்டன் ஏபி வரவே இல்லை. அவன் 9 வால் நிறைய வந்து அசால்ட்டாக பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருப்பான். கோல்டன் ஏபியோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ வரைக்குமே வந்து காட்டலை. ஹீரோவும் முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். சரி அடுத்த எபிசோடில் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.